Hello friends, welcome back to our channel Nisha's Dairy World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான தம்ளோட ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து கடையில் கிடைக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் டேஸ்ட் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜீனி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 15 முட்டை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதை நம்ம வந்து உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்படி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் உடச்சி ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா முட்டை ஒரு வேளை வீணாக போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம தனியாக எடுத்துடலாம். இல்லை நீங்கள் மொத்தமாகவே ஊற்றிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வீணாக போயிடும், கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் தனியாக பாத்திரத்தில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு 5 முட்டை ஃபஸ்ட்டு நான் இதில் ஊற்றிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் போல் ஜீனி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லாவே அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம். இதே மாதிரியே நான் இன்னொரு தடவை அரைச்சி எடுக்கிறேன். அப்போ நம்ம அரைச்சி எடுக்கிறப்போ அதில் ஒரு 1/2 கரண்டி போல் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் தூக்கி காட்டும், அதுக்காண்டி தான். இந்த மாதிரி நான் வந்து எல்லா முட்டையும் அடித்து ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதுக்கு மில்க் மைட் எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கொண்டு வர்றதுக்காண்டி நம்ம மில்க் மைட் சேர்த்துக்கலாம். மில்க் மைட் சேர்த்துட்டு 1/2 கிலோ ரவை எடுத்து வச்சுருந்தோம்னா அதை நம்ம இதில் ஆட் பண்ணி ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரே சைடு தான் மிக்ஸ் பண்ணணும். எல்லா சைடும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாயை வச்சு அதில் வந்து நெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 250 ml நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நான் முந்திரி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி சேர்த்து நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி நல்லா இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருந்தோம்னா மிக்ஸ், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நீங்கள் செஞ்சிகிட்ருக்கப்போ வீடு முழுக்க நெய் மணக்கும், ரொம்பவுமே ஒரு குட் ஸ்மெல் வரும். இதை நம்ம வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் வந்து ஒரு பிஞ்ச் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது நான் ஒரு அட்ராக்ஷனுக்காண்டி தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரையும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மண் வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு நான் கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். டெக்கரேஷனுக்காண்டி நான் இது மேலே இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. கலரும் செமையாக இருக்குது, டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வச்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அடுப்பு கறி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட தம்ளோட் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.